இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை அதிகரிக்கும். தைரியம் வரும். குருட்டுத்தனமான தைரியம் வரும். எங்க, எப்படி, என்ன பண்ணலான்னு அப்படியே குழம்பிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிஜமாவே நல்லா தாங்க இருக்கீங்க. சும்மா நெகட்டிவா தயவு செஞ்சு போடாதீங்க. நல்லா இருக்கீங்க. நல்லா தான் இருப்பீங்க. அதுவும் இனி வரக்கூடிய காலங்கள்ல மகர ராசிக்காரங்க தான் நான் ஏற்கனவே ஆரம்பிக்க பேசுறேன். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ல. ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் யாரு சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்க தான். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த தடவ என்ன விஷயத்த எப்பயும் போல நீங்க மகரத்த அப்படியே தூக்கி வச்சு தான் சொல்லுவீங்க மேடம். ஆனா எங்களுக்கு பாயிண்ட்ட சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, இந்த தடவ 10 பாயிண்ட் 1, 2லாம் கிடையாது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ 10 நிகழ்வுகள் நம்ம கோச்சார ரீதியாக எதிர்பார்க்கலாம். முதல் விஷயம் வெற்றி மேல் வெற்றி குவிய போகுது. 2வது விஷயம் பண ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போகுது. இடம், மனை, வண்டி வாங்கியே தீர போறீங்க. இல்ல வாங்கணுன்ற எண்ணம் அதிகரிக்க போகுது. ஒரு இடத்தையாவது போய் பார்த்துட்டு வருவீங்க. நான் வாங்கணும்னு. அதுவும் கோடிக்கணக்கான பெரும் பணம் தான் என் குருநாதர் சொல்றாரு. பெரும் நிதிக்கு இறைவன் குரு. அவனே இந்த தடவ வக்ர நிவர்த்தியாகி 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு கடனை குடுத்தே தீருவேன் அடம் பிடிக்கிறான். அப்ப நெறைய கோடிக்கணக்கான பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அளவுக்கு உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகுது.